ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்லாம் ஆளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து எலாஸ்டிக்கில் வந்து எப்படி ஃப்ராக் தைக்கலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான அளவு துணி எடுத்துக்கோங்க, அதை கரெக்டாக வெட்டி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து எலாஸ்டிக் தான் யூஸ் பண்ண போகிறோம். எலாஸ்டிக் வந்து வாங்கிக்கோங்க, கடையில் சொல்லி நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த எலாஸ்டிக்கை வந்து நம்ம பாபினில் வந்து நம்ம ரோல் பண்ண போகிறோம். எப்படின்னு பாருங்கள். நீங்கள் வாங்க இப்போ வந்து எலாஸ்டிக் வந்து நம்ம பாபினில் வந்து ரோல் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. நல்லா ரோல் பண்ணிவிட்டு எண்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விடுங்க. அதை விட்டுட்டு நம்ம பாபின் ஸ்டிக்கில் வந்து அதை நம்ம செட் பண்ணுவோம். பாருங்கள், நல்லா ரோல் பண்ணியாச்சு. பாபின் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. அது வந்து கொஞ்சம் நெளிவு சுழிவு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு தையல் வந்து நேராக விழுது. அதனால் பார்த்து கரெக்டாக வாங்கிக்கோங்க. இப்போ வந்து பாபினில் எப்படி நம்ம பாபின் ஸ்டிக்கில் வந்து எப்படி நம்ம கரெக்டாக செட் பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த மாதிரி சுற்றி இந்த மாதிரி மேலே இழுக்கணும். இது வந்து ஆப்போசிட் சைடு, அந்த ரவுண்டு எப்படி சுற்றிருக்கோமோ அதை ஆப்போசிட் சைடு தான் மாட்டணும். இங்கே பாருங்கள், இப்படி மாட்டி இந்த மாதிரி வெளியே எடுத்துடணும். அந்த ஒரு மாதிரி ஒரு கம்பி மாதிரி நீட்டிகிட்டு இருக்கும்ல, அந்த சைடு இருந்து வெளியே எடுத்துடணும். இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இதை வந்து நம்ம தையல் மிஷினில் கீழே போய் அதில் ஒரு டாட் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே ஜாயின் பண்ணி விட்டு அவன் கரெக்டாக சேஃபாக மாட்டிடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் எப்படி நம்ம தையல் தைக்கிறோன்னு. இந்த மாதிரி நார்மலாக நம்ம தைச்சிட்டு இருக்கும்போதே வந்து அந்த எலாஸ்டிக் வந்து துணியை வந்து நல்லா சுருக்கி காமிக்கும். அப்போ வந்து இந்த இது கிடச்சிரும், இந்த மாதிரி டிசைன் கிடச்சிரும். மேலே வந்து ஃபஸ்ட்டு தையல் போட்ட பிறகு அதை ஆப்போசிட் துணியை திருப்பிட்டு மறுபடியும் செகண்ட் தையல் போடுங்க. இந்த மாதிரியே தேர்டு ஃபோர்த்து இந்த மாதிரி போட்டுகிட்டே வரணும். அந்த எவ்வளோ நம்ம சைஸுக்கு தேவையோ அந்த மாதிரி போட்டுகிட்டே வரணும். இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக பண்ணுறப்ப அந்த துணி சுருங்குறப்ப அந்த டிசைன் வந்துடும். இந்த மாதிரி தான் பண்ணணும். பாருங்கள், அது வளைஞ்சு வருதுன்னு நீங்கள் இது பண்ணாதீங்க. அதை வந்து லைட்டாக நீங்கள் எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி நீட்டாக தைங்க. கீழே வந்து நம்ம தைக்கும்போது இந்த பாருங்கள், நேராக வச்சு தான் தைக்கணும். கீழே தைக்கும்போது இங்கே பாருங்கள், நேராக கோடு எந்த இது இல்லாமல் நேராக தைக்கணும். இந்த மாதிரி ஒரு 5 லைன்ஸ் போடுங்க, இல்லை 6 லைன்ஸ் போடுங்க, உங்கள் பாடிக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. இது வந்து நம்ம குட்டி பொண்ணுக்கு தான் இதை வந்து நம்ம தைச்சு காமிச்சோம் இன்றைக்கி. நீங்கள் பெரியவங்களுக்கு அப்படின்னு எடுக்கிறப்ப நல்லா நிறையாவே தைக்கலாம். இந்த மாதிரி நல்லா லைனாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா பார்க்குறதுக்கு இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் ஃப்ராக் வந்து இந்த மாதிரி தைச்சலாம். மேலே ஹேண்டு லைட்டாக ஒரு ஹேண்டு கட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து ஃப்ராகுக்கு கீழே வந்து நல்லா பொஃப்னு நல்லா எக்ஸ்ட்ரா துணி கட் பண்ணி அதை மடக்கி சென்டரில் தைச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ராக் ரெடி. இது வந்து குட்டி குழந்தைங்களுக்கு நல்லா ரொம்பவே யூஸாக இருக்கும். உங்களுக்கு வீட்டில் சின்ன துணிகள் இருந்தால் இந்த மாதிரி தைச்சி குழந்தைங்களுக்கு போடலாம். காட்டன் துணியெல்லாம் போட்டு விட்டிங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ ப்ளவுஸ் டிசைனுக்கு எலாஸ்டிக் த்ரெட் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நார்மல் எலாஸ்டிக் த்ரெட்டு போன வீடியோவில் போட்டிருந்த மாதிரியே தான் பாபினில் நம்ம சுற்றி பாபின் ஸ்டிக்கில் வந்து நம்ம செட் பண்ணணும். பாபினில் இப்படி சுற்றிக்கோங்க. கொஞ்சம் விட்டுட்டு அதை பாபின் ஸ்டிக்கில் வச்சு ஆப்போசிட் சைடு வச்சு அந்த கேப்பில் எடுத்துட்டு இந்த மாதிரி கொண்டு வந்துடணும். இதை வந்து நம்ம கீழே மிஷினில் கீழே செட் பண்ணிக்கணும். அதை கீழேருந்து அந்த டாட்லேருந்து நம்ம வெளியே எடுத்துடணும், அந்த கீழே இருக்க நூலை. இப்போ வாங்க பாருங்கள் எப்படி ப்ளவுஸ் டிசைன் தைக்கலான்னு சொல்லித்தரேன். இப்போ வந்து ப்ளவுஸ் டிசைனுக்கு தேவையான அளவு அவங்க நெக்குக்கு தேவையான அளவு நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். அந்த நம்ம எவ்வளோ டிசைன் வைக்க போகிறோம் அப்படின்ற அளவு கட் பண்ணிக்கணும். இது வந்து நார்மல் தையல் இந்த சைடு போட்டுக்கோங்க. இதை பாருங்கள், நார்மல் தையல் தான். நம்ம தைக்கும்போது நார்மலாக தான் இருக்கும். அந்த சைடு போகிறப்ப அந்த த்ரெட்டு வந்து நல்லா துணியை சுருக்கி இந்த மாதிரி காமிக்கும். இங்கே பாருங்கள் டிசைன் எப்படி இருக்குன்னு. இது ரொம்ப நீட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம ரொம்ப சுருக்கமாக தெரியாது. இதை வந்து நம்ம ப்ளவுஸில் வந்து அதை தனியாக வச்சு ப்ளவுஸோட ஸ்டிச் பண்ணும்போது வந்து தேவையான அளவு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் சுருக்கணும்னாலும் சுருக்கி ஸ்டிச் பண்ணிக்கலாம், இழுத்தும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கீழேருந்து கொண்டு போனீங்கன்னா அது நல்லாயிருக்கும். நீங்கள் பாருங்கள், கீழேருந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ளவுஸவே தையுங்க. ஃபஸ்ட்டு டிசைனை முடிங்க. இந்த மாதிரி தைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நீட்டாக இருக்கும். இதை வந்து லைட்டாக அயர்ன் பண்ணிட்டீங்கன்னா அந்த கொஞ்சம் தூக்கி இருக்கிறது இல்லாமல் கொஞ்சம் நல்லா தாழ்வாக இருக்கும். இதை அயர்ன் பண்ணிக்கோங்க, பார்க்கவே நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.